பிஜேபியால் வந்து எப்படி மத்தியில் சுதந்திரமான ஒரு ஆட்சி நடத்த முடியாதோ அதே போல தான் மகாராஷ்டிராவிலையும் ஒரு சுதந்திரமான ஆட்சி அவங்களால நடத்த முடியாது. பிஜேபி வீழ்த்த முடியாத சக்தி அப்படின்னு பெரிய ஒரு பிம்பத்தை வந்து தொடர்ந்து ஏற்படுத்துவாங்க விளம்பரங்கள் மூலமாக. ஆனால் அந்த பிம்பம் வந்து இந்த தேர்தலில் உடைக்கப்பட்டிருக்கு. மகாராஷ்டிரா எலெக்ஷனை ரொம்ப பேசக்கூடியவர்கள் யாருமே ஜார்க்கண்டுடைய எலெக்ஷனை வந்து பேசுறது இல்லை. ஜார்க்கண்டில் பிஜேபி மிக மோசமான படுதோல்வி செஞ்சுருக்காங்க. இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதித்துவம் அப்படின்னு வரும்போது மிக மோசமான நிலையில் இஸ்லாமியர்கள் அங்கே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும். மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட 288 சீட் இருக்குது. அதில் வந்து இஸ்லாமியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 12% ஓட்டர்ஸ் வந்து அங்கே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் குறைஞ்சபட்சம் 34 எம்எல்ஏக்கள் அங்கே வந்து வரணும். ஆனால் அங்கே வெற்றி பெற்றக்கூடிய எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 10 பேர் தான். மோடியை மகாராஷ்டிரா மக்கள் புறக்கணித்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போதே நந்தித் அப்படிங்கிற ஒரு தொகுதியில் வந்து மக்களவை இடைத்தேர்தலும் நடக்குது. இந்த இடைத்தேர்தலில் பிஜேபி தோல்வி தழுவுறாங்க, காங்கிரஸ் தான் அங்கே வெற்றி பெறுது. இது உங்கள் முகமது பொலிட்டிக்கல் ஷோ. மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாலும் கூட யார் முதலமைச்சர் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை அந்த கூட்டணிக்குள்ளே ஏற்பட்டிருப்பதாக செய்திகளை நாம் பார்க்க முடியுது. பிஜேபியினுடைய இந்த வெற்றியை நாம் வந்து எப்படி பார்க்கணும், உண்மையிலேயே பிஜேபிக்கு இந்த தேர்தலில் வெற்றி தான் கிடைச்சிருக்குதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே மோடியினுடைய மவுசு குறைஞ்சு போனதை நாம் வந்து பார்த்தோம். இப்போது வரைக்கும் அந்த நிலையில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத தான் இந்த தேர்தல் முடிவில் நாம் பார்க்க முடியுது. பிஜேபி பெரிய அளவில் எந்த விதமான கெயினுமே அங்கே பெறலை. இந்த தேர்தல் கூட்டணி கட்சிகள்னால தான் பிஜேபி இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 288 தொகுதிகள் வந்து மகாராஷ்டிராவில் வந்து இருக்குது. இதில் வந்து 145 தொகுதியில் ஜெயிச்சா ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வரலாம். ஆனால் பிஜேபி 152 இடத்துல போட்டி ஓட்டு ஜெயிச்ச இடங்கள் வந்து வெறும் 132 தான். அதாவது மெஜாரிட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 சீட்டு வந்து குறைவாகத்தான் வந்து அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ தனிப்பெரும் கட்சியாக இருந்தாலும் கூட தனி மெஜாரிட்டி பிஜேபிக்கு கிடைக்கல. பிஜேபி வாங்கின ஓட்டிங் பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 27% வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் கடந்த மக்களவை தேர்தலில் அவங்க வாங்கினது 26%. ஆனால் சீட்டுன்னு பார்க்கும்போது பிஜேபி படுதோல்வியை சந்திச்சாங்க கடந்த மக்களவை தேர்தலில். ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் 132 இடங்கள் ஜெயிச்சிருந்தாலும் கூட ஓட்டிங் பெர்சன்டேஜும் மாறவே இல்லை, ஒரே 1% தான் மாறி இருக்குது. அப்போ அதாவது ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் அவங்க 27% ஓட்டு வாங்கலை. இங்கே பதிவான வாக்கள் கிட்டத்தட்ட 70% வாக்கள் பதிவாயிருக்குல்ல, அதில் இவங்க 27% ஓட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ பிஜேபியை வந்து மக்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கும்போது ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவங்க வலிமையாக இருப்பதாக சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவிலேயே பிஜேபியை மக்கள் ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம் தெளிவாக பார்க்க முடியுது. ஆனால் தேர்தல் அரசியலில் யார் அதிக சீட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிறது யதார்த்தம். இப்போ பிஜேபி நாங்கள் தான் முதலமைச்சர் ஆகும் அப்படின்னு சொல்லி முரண்டு பிடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதனை எதிர்த்து பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய அஜித் பவாரும் அதே போல் சிண்டேவும் வெளியேறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக ஆட்சி அமைக்க முடியுங்கிறத இந்த தேர்தல் ரிசல்ட் காட்டுது. ஏன்னா ஏக்நாத் சிண்டே வந்து கிட்டத்தட்ட 57 எம்எல்ஏக்களை வச்சிருக்கிறாரு. அஜித் பவார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 41 எம்எல்ஏக்களை வச்சிருக்கிறாரு. உத்தவ் தாக்கரே ஒரு 20 எம்எல்ஏக்களை வச்சிருக்கிறாரு. காங்கிரஸ் ஒரு 16 எம்எல்ஏக்களை வச்சிருக்கிறாங்க. என்சிபி சரத்பவார் அவர் ஒரு 10 எம்எல்ஏ வச்சிருக்கிறாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு எம்எல்ஏ வச்சிருக்கிறாங்க. சமாஜ்வாதி கட்சி 2 எம்எல்ஏ வச்சிருக்கிறாங்க. அசதுதீன் ஓவைசி அவர் ஒரு எம்எல்ஏ வச்சிருக்கிறார். அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்தாவே கிட்டத்தட்ட 148 சீட்டு வருது. அங்கே மெஜாரிட்டிக்கு தேவை 145. அப்போ 148 சீட்டு வருது. இவங்களாலே ஆட்சி அமைக்க முடியும். நிறைய சுயேட்சைகள்லாம் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்களோட சேர்ந்து இவங்க பலமான ஆட்சியை அமைக்க முடியும். அதனால் வந்து பிஜேபிக்கு வந்து இப்போ எப்படின்னா இவ்வளோ இடங்களில் ஜெயிச்சும் கூட ஒரு பெரிய நெருடல் ஏற்பட்டுருக்குது. அவங்களால வந்து முதலமைச்சராக ஆக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்பட்டுருக்குது. ஆனால் கடைசி நேர பேரம் எப்படியாவது பேசி கீசி அவங்க வந்து எப்படியாவது முதலமைச்சர் பதவி வாங்கிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனாலும் கூட பிஜேபியால் வந்து எப்படி மத்தியில் சுதந்திரமான ஒரு ஆட்சி நடத்த முடியாதோ அதே போல தான் மகாராஷ்டிராவிலையும் ஒரு சுதந்திரமான ஆட்சி அவங்களால நடத்த முடியாது. எனவே இந்த தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது வழக்கமாக பிஜேபி வந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவாங்க. பிஜேபி வீழ்த்த முடியாத சக்தி அப்படின்னு பெரிய ஒரு பிம்பத்தை வந்து தொடர்ந்து ஏற்படுத்துவாங்க விளம்பரங்கள் மூலமாக. ஆனால் அந்த பிம்பம் வந்து இந்த தேர்தலில் உடைக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அந்த வெற்றி முழுவதுமாக பிஜேபியினுடைய வெற்றியாக இங்கே பார்க்கப்பட முடியாதுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்ததாக மகாராஷ்டிரா எலெக்ஷனை ரொம்ப பேசக்கூடியவர்கள் யாருமே ஜார்க்கண்டுடைய எலெக்ஷனை வந்து பேசுறது இல்லை. ஜார்க்கண்டில் பிஜேபி மிக மோசமான படுதோல்வி செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 16 சீட்டு தான் அங்கே வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்க தான் பல காலங்களில் ஆட்சியில் இருந்தாங்க பிஜேபி ஜார்க்கண்ட் மாநிலத்தில். ஆனால் இந்த முறை வந்து படுதோல்வி சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது.
அதே போல் இந்த மகாராஷ்டிரா மாநிலோடைய தேர்தலையும் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதித்துவம் அப்படின்னு வரும்போது மிக மோசமான நிலையில் இஸ்லாமியர்கள் அங்கே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும். மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட 288 சீட் இருக்குது. அதில் வந்து இஸ்லாமியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 12% ஓட்டர்ஸ் வந்து அங்கே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் குறைஞ்சபட்சம் 34 எம்எல்ஏக்கள் அங்கே வந்து வரணும். ஆனால் அங்கே வெற்றி பெற்றக்கூடிய எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 10 பேர் தான். அப்போ இஸ்லாமியர்களுடைய இடங்களை மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிரப்பியிருக்கிறாங்கிறத நாம் பார்க்க முடியுது. இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, பிஜேபி ஒரு சீட்டு கூட இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கவில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. ஏக்நாத் சிண்டேவனுடைய சிவசேனா சில இடங்களில் சீட் கொடுத்துருக்காங்க. அதில் ஒருவர் எம்எல்ஏவாக ஜெயிச்சிருக்கிறாரு. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக காங்கிரஸ் கட்சி தான் அதிக சீட்டுகளை கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னாலுமே அது பெர்சன்டேஜ் அடிப்படையில் இல்லை. காங்கிரஸ் கூட்டணியினருமே வந்து இஸ்லாமியர்களுடைய பெர்சன்டேஜ் அடிப்படையில் அவர்களுக்கு சீட்டு ஒதுக்கலை அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. இதன் காரணமாக இஸ்லாமியர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிறது பாதியாக அங்கே மகாராஷ்டிராவில் குறைஞ்சிருக்குது. இந்த சூழலில் ஓய்சி வந்து அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய லீடு எடுத்திருக்கிறார். அதாவது ஓய்சியினுடைய இந்த லீடு வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, இஸ்லாமியர்கள் கணிசமாக வாழக்கூடிய பகுதிகளில் இனிமேல் வந்து வேறு கட்சிகள் சாராமல் இஸ்லாமிய கட்சிகளே வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து ஓய்சி வந்து அங்கே காட்டியிருக்கிறார். ஆனால் ஓய்சி போட்டியிட்டு இந்த தேர்தல் வெறும் 16 சீட்டில் தான் போட்டிட்டு இருக்கிறாரு. கடந்த முறை கிட்டத்தட்ட 44 சீட்டு வரைக்கும் ஓய்சி வந்து சட்டமன்ற தேர்தல்களில் மகாராஷ்டிராவில் போட்டியிட்டாலும் கூட இந்த தேர்தலில் வந்து அவர் 16 இடங்கள் தான் போட்டிட்டு இருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த காங்கிரஸ் கூட்டணியினுடைய இந்த பொய் பிரச்சாரங்கள் தான். அதாவது பிஜேபியினுடைய பி டீமாக ஓய்சி செயல்படுறார் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்ததில் ஓய்சியே ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாருன்னா, இந்த பிரச்சாரத்தை நம்ம முடிவு கொண்டு வரணும் அப்படின்னா நாம் வந்து அதிகமான சீட்டுகளில் போட்டியிட வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு 16 சீட்டில் மட்டும் மகாராஷ்டிராவில் போட்டிடுறார். அதில் வந்து மாலேகான் மத்திய தொகுதியில் ஓய்சி கட்சியை சேர்ந்த இஸ்மாயில் அப்படிங்கிற அந்த கேண்டிடேட் வந்து 162 வாக்கள் வித்தியாசத்தில் அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அவுரங்காபாத் தொகுதியில் வந்து ஓய்சி கட்சியினுடைய மாநில தலைவர் இம்தியாஸ் ஜலீல் அப்படிங்கிறவர் ஏற்கனவே 2 முறை எம்எல்ஏவாக இருந்தவர். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 வாக்கள் வித்தியாசத்தில் அங்கே வந்து தோல்வி தழுவி இருக்கிறார். அந்த சீட்டு வந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு 2 சீட் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட 5 தொகுதிகளில் ஓய்சி கட்சியை சேர்ந்தவர்கள் 2ஆம் இடம் வந்து வாங்கியிருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை வாங்கி 2ஆம் இடம் வந்திருக்கிறாங்க. ஓய்சி கட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 20% மேற்பட்ட மராத்தா மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிய வருது. அதாவது இஸ்லாமியர்களை தாண்டி தலித் மக்களும் மராத்தா சமூகத்தை சேர்ந்தவர்களும் ஓய்சி கட்சிக்கு வாக்களிக்க தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாகிறது நம்ம பார்க்க முடியுது. அதே நேரத்தில் இந்த தேர்தலில் நாம் ரொம்ப நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மோடியை மகாராஷ்டிரா மக்கள் புறக்கணித்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது. காரணம் என்னென்னா, இதே மகாராஷ்டிராவில் இப்போ இந்த சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போதே நந்தித் அப்படிங்கிற ஒரு தொகுதியில் வந்து மக்களவை இடைத்தேர்தலும் நடக்குது. இந்த இடைத்தேர்தலில் பிஜேபி தோல்வி தழுவுறாங்க, காங்கிரஸ் தான் அங்கே வெற்றி பெறுது. மக்களவைக்கு நடக்கக்கூடிய தேர்தல் அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்க பிஜேபி புறக்கணிக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது நேரடியாக மோடி அவர்கள் புறக்கணிப்பதனுடைய ஒரு அடையாளமாக, ஒரு சிக்னலாக நாம் வந்து பார்க்க முடியுது. மாநிலம்னு வரும்போது காங்கிரஸ் மீது அங்கே வந்து பல அதிருப்திகள் வந்து இருக்குது. காங்கிரஸ் கூட்டணியில் யார் முதலமைச்சராக வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. உத்தவ் தாக்கரேவை தான் அவங்க முதலமைச்சர் ஃபேஸாக வந்து பார்க்கப்பட்டாலும் உத்தவ் தாக்கரேவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதனால் வந்து ஒரு பிஜேபிக்கு ஒரு பெரிய ஃபேவர் ஏற்பட்டதை நம்ம பார்க்க முடியுது. அதே போல் இப்போ கர்நாடகா, அதே போல் தெலுங்கானா மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்குது. அதாவது மகாராஷ்டிரா பார்டரில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான மாநிலங்கள். இந்த மாநிலங்களில் காங்கிரஸ் வந்து சரியாக செயல்படவில்லை. அதனுடைய எதிரொலி தான் மகாராஷ்டிராவில் எதிரொலிச்சிருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் நாம் வந்து மறுக்க முடியாது. எனவே காங்கிரஸ் கட்சியினுடைய தோல்விக்கு முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சி தான் காரணமாக இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ரொம்ப எளிதாக அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னாலே உடனே ஒரு சிறுபான்மை சமூகத்தின் மீது பழியை வந்து சுமத்திடுவாங்க. இவங்க இந்த ஓய்சி இவர் ஓட்டை பிரித்ததுனால நாங்கள் தோல்வி அடைஞ்சிட்டோம். இப்படி ஏதாவது ஒரு சமூகத்தின் மீது இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி பழி சுமத்த முடியுமா? இன்றைக்கி வந்து வட இந்தியாவில் பல ஜாதி கட்சிகள் இருக்கிறாங்க. ஜாட்டுக்கு வந்து கட்சி இருக்கிறாங்க, ராஜ்புத்துக்கு வந்து கட்சிகள் இருக்கிறாங்க. அந்தந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்க சமூகத்தின் வாக்குகளை வாங்கி தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. அதெல்லாம் ஜாதி அரசியலாகவோ இன அரசியலாகவோ பார்க்கப்படுறது இல்லை. ஆனால் ஓய்சி வந்து தேர்தல் நின்னார் அப்படின்னா உடனடியாக அதை மத முத்திரை குத்துறது யாருன்னா பிஜேபி ஒரு பக்கம் குத்துறாங்க, இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற கட்சியில் முத்திரை குத்துறதை நம்ம பார்க்க முடியுது. இஸ்லாமியில் ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த மதச்சார்பற்ற கட்சியில் வரமாட்டாங்க, பிஜேபி தான் பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. நிறைய இடங்களில் ஓய்சியினுடைய வெற்றியை வந்து காங்கிரஸ் பறிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸினுடைய வெற்றியை வந்து ஓய்சி பறிக்கவே இல்லை. ஓய்சி போட்டுவிட்டு 16 தொகுதியில். ஆனால் ஓய்சியினுடைய வெற்றி நிறைய இடங்களில் காங்கிரஸ் வேட்பாளர்களும் இதர மதச்சார்பற்ற கட்சியினுடைய வேட்பாளர்களும் பறிச்சிருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த அவுரங்காபாத்தில் ஓய்சியினுடைய
கட்சி தலைவர் இம்தியாஸ் ஜலீல் அவர் போட்டிட்டு இருக்கிறாரு. அந்த தொகுதியில் அவர் வெறும் 2000 ஓட்டு வித்தியாசம் தோல்வி அடைஞ்சிருக்கிறார். ஆனால் அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டவர்கள், இம்தியாஸ் ஜலீல் அப்படிங்கிற பேர்லேயே 10க்கும் மேற்பட்டவர்களை காங்கிரஸ் கட்சியும் அவங்களுடைய கூட்டணியும் களமிறக்கிருக்காங்க. அவங்க ஒவ்வொருவங்களும் 500 ஓட்டு 1000 ஓட்டு வாங்கி கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட ஓட்டுகளை அவங்களே வாங்கி ஓய்சி வேட்பாளரை தோல்வி அடைய வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. எனவே அரசியலை முழுமையாக சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஏன்னா இந்தியாவிலே மிக மோசமான ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்படக்கூடியவர்களாக இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் மிகுந்த அரசியல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த தேர்தல் மூலமாக நாம் பார்க்க முடியுது. தொடர்ந்து இது மாதிரியான முக்கியமான தகவல்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.